பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பகற்காலம் இருக்கும் மட்டும் தேவனுடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த வார்த்தையில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்தில் தேவ பிள்ளைகள் சரியாய் கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த நாட்கள் ராக்காலம் அல்ல, இந்த நாட்கள் பகற்காலம் என்று இயேசு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். காரணம், இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிருள்ளவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியினால் இது ராக்காலம் அல்ல, இது பகற்காலம் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அநேக நேரத்தில் நாம் புலம்புவதுண்டு, நான் இருளில் இருக்கிறேன், ராக்காலத்தில் தள்ளப்படுகிறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே எனக்கு ஒரு வெளிச்சம் வராதா, எனக்கு ஒரு பகற்காலம் வராதா என்று அநேக சமயத்தில் தேவ பிள்ளைகள் ஏங்குவதுண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறது ராக்காலம் அல்ல, இப்பொழுது நீங்கள் பகற்காலத்தில் இருக்கிறீர்கள் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ராக்காலம் என்கிற ஒரு அந்தி கிறிஸ்டின் காலம் இனிமேல் தான் வருகிறது. இப்பொழுது நாம் பகற்காலத்தில் இருக்கிறோம். பகற்காலத்தில் இருக்கிறபடியினால் அந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது, பகற்காலத்திலே தேவனுடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இந்த பகற்காலத்தில் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பகற்காலத்தில் இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு தேவனுடைய கிரியையை இயேசுவின் மூலம் அவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அநேக எதிர்பார்ப்போடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பகற்காலமாய் மாற்றி, ஸ்தோத்திரம், தேவனுடைய கிரியைகளை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். 2 வார்த்தை சொல்லி இருக்கிறது, பகற்காலத்திலே தேவன் கிருபையை கட்டளையிடுகிறார். பிரைஸ் காட். நீங்களும் நானும் வாழ்கிற நாட்கள் பகற்காலமாய் இருக்கிறபடியினால் இதுவரை இல்லாத தேவ கிருபை உங்கள் மேல் ஆளுகை செய்யும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? என்னுடைய வியாதிக்கு மருந்து கிருபை, நான் கீழே விழும் பொழுது என்னை தாங்குவது கிருபை, நான் நிர்மூலமாகாதபடி என்னை பாதுகாப்பது தேவனுடைய கிருபை. தேவ பிள்ளையே, இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு பகற்காலமாய் வைத்திருக்கிறபடினால் இந்த பகற்காலத்தில் உங்களுக்கு தேவையான தம்முடைய கிருபையினால உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 3வது அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, பகற்காலத்தில் நாற்றை வளர பண்ணுவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஒரு நாறு, ஒரு நாற்றை, ஒரு விதையை ஆண்டவர் வளர செய்கிறது போல இந்த பகற்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நான் வளரச் செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் வளர முடியாதபடி ராக்காலத்தில் சிக்கி இருக்கிற ஒரு அனுபவத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய விதை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கையின் பிரயாசம், உங்களுடைய வாழ்க்கை வளர முடியாதபடி அநேக ராக்காலத்தில் இருக்கிற ஒரு அனுபவத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்,
பகற்காலத்தில் நாற்றையும் வளர பண்ணுகிறது போல, விதையை முளைக்க பண்ணுகிறது போல, உன்னுடைய குடும்பத்தில் இதுவரை முளைக்காத சில காரியங்களை நான் முளைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். இது பகற்காலமாக இருக்கிறபடினால் உங்கள் விதையை அவர் முளைக்க செய்ய போகிறார். பிரைஸ் காட். அந்த வார்த்தையில யோவான்ல சொல்லப்பட்ட வார்த்தை ஸ்தோத்திரம், ஒரு பிறவி குருடனை அந்த பகற்காலத்திலே இயேசு சுகமாக்கினார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். அவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் பார்வையற்றவனாய் இருந்தான். பல வருஷமாய் அந்த குருட்டு ஸ்தோத்திரம் கண்களோட இருள இருக்கிற ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். ஆனால் இயேசு பகற்காலத்திலே அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்தது போல, வருடக்கணக்காய் இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தினது போல, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, வருடக்கணக்காய் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மாத கணக்காய் நிறைய போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், வருடக்கணக்காய் அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பகற்காலத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். இது ராக்காலம் அல்ல, இது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற, சூப்பர் நேச்சுரல் அற்புதங்களை செய்கிற ஒரு பகற்காலமாய் மாற்ற போகிறார். பிரைஸ் காட். அங்க இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அவனுக்கு பார்வை தெரிந்த உடனே சோத்திரம், இவன் நம்மிடத்தில் பிச்சை எடுத்தவன் அல்லவா, இவன் பிச்சைக்காரன் அல்லவா, இவனுக்கு எப்படி கண் பார்வை திறந்தது? நான் சொல்லுகிறேன், எந்த தெருவில் அந்த ஸ்தோத்திரம் பிறவி குருடன் பிச்சை எடுத்தானோ, எந்த தெருவில் ஏளனமா எண்ணப்பட்டானோ, அதே இடத்துல ஸ்தோத்திரம் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் இயேசு அந்த பகற்காலத்தில் அற்புதத்தை செய்தது போல இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எந்த இடத்தில், எந்த தெருக்களில் உங்களை ஒரு பிச்சைக்காரனை போல் பார்த்தார்களோ, அதே இடத்தில் இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். எந்த நாவு பிச்சைக்காரன் என்று சொன்னதோ, அதே நாவுனால உங்களை புகழக்கூடிய அளவிற்கு இந்த பகற்காலத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். இது ராக்காலம் அல்ல. என் குடும்பம் ராக்காலத்தில் இல்லை, என் பிள்ளைகள் ராக்காலத்தில் இல்லை, நான் பகற்காலத்தில் இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் பகற்காலத்தில் வைத்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை ஆண்டவர் பகற்காலத்தில் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரம், இந்த பகற்காலத்தில் தேவனுடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. 2, இந்த பகற்காலத்தில் தேவன் தம்முடைய கிருபையை கட்டளையிட போகிறார். 3, இந்த பகற்காலத்தில் நாற்றை வளர பண்ணுகிறது போல, பயிர் வளர்கிறது போல, விதை முளைக்கப்படுகிறது போல உங்க வாழ்க்கை ஆண்டவர் முளைக்க செய்ய போகிறார். 4, இந்த பகற்காலத்தில் பிறவி குருடன் வருஷ கணக்காக இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தினது போல நிறைய பிரச்சனை முடிவுக்குள்ளாய் வரப்போகிறது. 5, இந்த பகற்காலத்தில் எந்த இடத்தில் ஏளனமாய் பார்க்கப்பட்டானோ அந்த மனுஷனுக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஒரு அற்புதங்களை செய்தது போல, அநேகர் ஆச்சரியப்படுகிற விதத்தில் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பியுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ராக்காலம் இது அல்ல, இது பகற்காலம். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வளரக்கூடிய ஒரு பகற்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். உங்க வாழ்க்கை வளரக்கூடிய ஒரு பகற்காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. சபையே, தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள். அவர் வைத்திருக்கிற அந்த பகற்காலத்தை இப்பொழுது நீ அனுபவிப்பாயாக. இயேசுவின் நாமத்தினால அந்த பகற்காலத்தின் வல்லமை, அந்த பகற்காலத்தின் வெளிச்சம், அந்த பகற்காலத்தின் அற்புதம் இயேசுவின் நாமத்தினால என் ஜனத்திற்கு நடப்பதாக. இந்த பகற்காலத்திலே கிருபையும், இந்த பகற்காலத்திலே வளர்ச்சியும், இந்த பகற்காலத்திலே இயற்கைக்கு மேலான அற்புதம் என் ஜனத்திற்கு நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நீ அப்படி செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இது ராக்காலம் அல்ல, பகற்காலம். இந்த பகற்காலத்தில் தேவன் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.